Hi everyone, welcome to Shanbri channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS Word பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேப்ல இருக்க ஷேப்ஸ் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, நான் இன்சர்ட்ல ஷேப்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஷேப்ஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, நிறைய ஷேப்ஸ் வந்து எனக்கு ஷோ ஆகுது. இங்க பாருங்க, எமோஜி ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் பாக்ஸ், ரெக்டாங்கிள் பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய எனக்கு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் வந்து நிறைய எனக்கு ஷோ ஆகுது. ஹார்ட்ல இருந்து எல்லாமே ஷோ ஆகுது. இந்த ஷேப்ஸ் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ரைட் சைட் கார்னர்ல ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு போட்டோ ஹியர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை வந்து நம்ம அங்க பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ்லாம் எதுல டிரா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷேப்ஸ்ல தான் அந்த பாக்ஸ் எல்லாம் டிரா பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இந்த ஷேப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் இந்த ஷேப்ஸை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கா, நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் டிரா பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நான் டிரா பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஷேப் ஃபார்மேட்ன்ற டேப் எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நான் வந்து உள்ள டைப் பண்ணணும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு பாருங்க, மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுல ஆட் டெக்ஸ்ட்னு இந்த ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, கர்சர் வந்து நம்மளுக்கு இந்த பாக்ஸ்க்குள்ள வந்துச்சு. இப்போ நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த போட்டோ ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த போட்டோ ஹியர் இந்த போட்டோ ஹியர்ன்றது எனக்கு பிளாக் கலர்ல வரணும். அப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் கலரை ஃபர்ஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் கலர் எதுல போய் சேஞ்ச் பண்ணும், ஹோம்ல போயிட்டு பிளாக். ஓகே, இப்போ நான் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பாக்ஸ் வந்து எனக்கு என்ன கலர்ல இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்கு. அப்போ எனக்கு நார்மலா ஒயிட் கலர்ல வரணும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, ஷேப் ஃபார்மேட்ல போயிட்டு ஷேப் ஃபில்லுன்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு நோ ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்ல வந்துடும். எந்த கலருமே உங்களுக்கு ஃபில் ஆகாது, நார்மலா ஒயிட்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஷேப் அவுட்லைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்க்கு அவுட்லைன் கலர் ஏதாவது நீங்க கொடுத்துக்கலாம். எனக்கு இப்போ பிளாக் வேணும், பிளாக் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஷேப்ஸ்ல தான் வந்து டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஜியை வந்து நான் டிரா பண்ணிக்கிறேன். எமோஜி எமோஜியை டிரா பண்ணிட்டேன். இந்த எமோஜி வந்து எனக்கு என்ன கலர்ல வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர். நான் ஷேப் ஃபில்ல போயிட்டு ஷேப் ஃபார்மேட்ல ஷேப் ஃபில் இருக்கா, இதை கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ள நான் கலர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி அவுட்லைன் எனக்கு என்ன கலர்ல வேணும்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல வரும். ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஷேப் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரெசன்ட். இப்போ பாருங்க, நான் கிளிக் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட்ஸ்ல ஷோ ஆகும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி எஃபெக்ட்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேடோவும் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேடோஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் இந்த ஷேடோ கொடுத்துருக்கேன்னா, இப்போ பாருங்க, இந்த ஷேடோ தெரியுதா, இந்த ஷேடோக்கு எனக்கு கலர் வாங்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஷேடோக்குள்ளேயே போயிட்டு ஷேடோ ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேடோக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். பாருங்க, எனக்கு இந்த மாதிரி ரெட் கலர் வரும். பாருங்க, இந்த மாதிரி கலர்ல நம்மளுக்கு ஷேடோ வந்துருக்கு. இந்த கலர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஷேடோவே வேண்டாம், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஷேப் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஷேடோ இருக்கா, அதில் நோ ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். பாருங்க, நான் ஒன்று ஒன்றா கொடுக்கும்போது ரிஃப்ளெக்ஷன் கீழே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பாருங்க, தெரியுதா, இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன். வேண்டாம்னா நோ ரிஃப்ளெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி க்ளோ, உங்களுக்கு எந்த மாதிரி க்ளோ வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒன்று ஒன்றா வைக்க இந்த க்ளோ வந்து நம்மளுக்கு ஆகிட்டே இருக்கு. வேண்டானாலும் நீங்கள் நோ க்ளோ கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ இந்த க்ளோ கொடுத்துருக்கேன்னா, எனக்கு இந்த க்ளோ வேண்டாம் அப்படின்னா நோ க்ளோ ஃபர்ஸ்ட் ஒன்லேயே இருக்குது, இது கொடுத்தீங்கன்னா நார்மலாக ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட் எட்ஜஸ். இப்போ பாருங்க,
இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் எட்ஜஸ். இந்த பீவல்ன்றது எமோஜிக்கு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ₹1 இந்த காயின் மாதிரிலாம் வரும்ல, அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த எமோஜிஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ₹1 காயின் மாதிரி நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஷேப்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே நான் 1ன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டோட கலரும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரெட் கொடுத்துக்கிறேன். ஷேப் ஃபார்மேட்டில் போயிட்டு இந்த சர்க்கிளுக்கு ஒரு கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இந்த பீவெல்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த அந்த பாக்ஸ் வந்து எப்படி தெரியுது, நம்மளுக்கு ₹1 அந்த திக்காக வரும்ல அவுட்லைன், அந்த மாதிரி ஷோ ஆகும் பீவெல்லாம். இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒன்று வைக்கும்போது உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டானாலும் அதுலேயே போயிட்டு நோன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி 3D ரொட்டேஷன், உங்களுக்கு என்ன மாதிரி ரொட்டேஷன் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். என்ன மாதிரி ரொட்டேஷன்ஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3D ரொட்டேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷான்பிரிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.